வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மைதா பர்ஃபி. இந்த மைதா பர்ஃபி நான் சின்ன வயசா இருக்கும்போது பெட்டி கடைகள்ல நிறைய விற்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இது சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மைதா பர்ஃபி கடைகள்லயும் மோஸ்ட்லி இப்போ கிடைக்கிறது இல்ல. அதனால நம்ம வீட்லயே எப்படி சுலபமா இந்த பர்ஃபியை செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இந்த பர்ஃபி மைதால தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதை கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம். அதே நேரத்துல ரவையை யூஸ் பண்ணி பண்ணலாம். ரவையில பர்ஃபி பண்ணினீங்க அப்படின்னா ரவையை நல்லா மிக்சியில நைஸா அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப எந்த மெத்தட்ல செய்யறோமோ அதே மெத்தட்ல நீங்க ரவையில செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆல்ரெடி நான் மைதாவை வச்சு நிறைய ரெசிபிஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே சிகப்பு கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ வாங்க இந்த மைதா பர்ஃபியை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த மைதா பர்ஃபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ எந்த கப்ல நம்ம அளவு எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவை நம்ம இந்த நெய்யில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்ல நெய்யிலேயே இந்த மைதா மாவை வறுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ் நம்ம நெய்யில தான் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நெய் இல்லாம நீங்க வாசனை இல்லாத எந்த எண்ணெயை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் பெட்டரா இருக்கும். ஆனா நீங்க எண்ணெயை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்ஃபி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்க நெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய்க்கு பதிலாக டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பர்ஃபியை நான்ஸ்டிக் கடாயில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வரும். அதனால மோஸ்ட்லி நான்ஸ்டிக் கடாயிலே இதை செய்ய பாருங்க. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்ச உடனேயே நெய்யோட மைதா மாவு சேர்ந்து நல்ல திக்கா இருக்கும். ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம கைவிடாம வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நெய் நம்ம ஊத்தின நெய் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கக்கிட்டு வரும். இப்ப மாவை நெய்யில வதக்க ஆரம்பிச்சதுல இருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யில மாவு சேர்த்து வதக்கும் போது டைட்டா திக்கா இருந்துச்சு இந்த மாவு. இப்ப 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வதக்கும் போது இந்த நெய் தனியா பிரிஞ்சு இலக்கமா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியை விட இன்னும் கூட கொஞ்சம் லூஸா வரணும். அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நெய்யிலேயே வதக்கிட்டு இருக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷமா வதக்கியிருக்கோம். அதாவது மொத்தமா 20 நிமிஷம் இந்த மாவை நெய்யில வதக்கியிருக்கோம். இப்ப பாருங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்ல நெய் பிரிஞ்சு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த வதக்கி வச்சிருக்க இந்த மாவை தனியா ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மாவை வேற ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுவோம். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, வெதும்பலா இருக்கணும். சூடா இருக்கும் போது நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆயிடும். அதனால கொஞ்சம் வெதும்பலா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல சர்க்கரையை சேர்ப்போம். இப்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்ல வெதும்பலா இருக்கு. இப்ப நம்ம இதுல சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் முழுசா சேர்க்காம இத பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமா 1.5 கப் அளவுக்கு பவுடர் சுகர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் பவுடர் சுகரையும் நம்ம மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிச்சம் உள்ள 1 கப் பவுடர் சுகரை இதோட சேர்த்துக்கலாம். முழுசா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 1.5 கப் அளவுக்கு
பவுடர் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவு இலக்கமா இருந்தது, இப்ப எந்த அளவுக்கு திக்கா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு டபுள் கலர்ல இந்த பர்ஃபி பண்ண போறேன். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து இதுல பட்டர் பேப்பர் வந்து வச்சுட்டு அதுக்கு மேல நெய் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப நான் 2 போர்ஷனா பிரிச்சு வச்சிருக்க மாவுல ஒரு மாவு வந்து பிளைனா ஃபுட் கலர் சேர்க்காம எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவை எடுத்து பாக்ஸ்ல மாத்திக்குவோம். இந்த மாவை பாக்ஸ்ல வந்து மாத்திட்டு நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்ப நானே எடுத்து வச்சிருக்க இன்னொரு போர்ஷன் மாவுல வந்து ஃபுட் கலர் சேர்க்க போறேன். நான் வந்து பீட்ரூட் கலர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து கலர் நல்ல மிங்கிள் ஆகும் இந்த மாவுல. இப்ப வந்து பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அழகா கலர் சேஞ்ச் ஆகி இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவை ஆல்ரெடி பாக்ஸ்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாவுக்கு மேல போட்டுட்டு நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இத வந்து சாஃப்டா ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப பிரஷர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 கலர் நம்ம போட்டுக்கிறதுனால 2 கலரும் ஒன்னா மிக்ஸ் ஆயிடும். அதனாலதான் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து பிரஷர் கொடுக்காம ஸ்ப்ரெட் பண்ண சொல்றது. இந்த பர்ஃபில வந்து டபுள் கலர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரே நேரத்துல டபுள் கலர் உள்ளது ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ண தெரியாம பிரஷர் கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் கலர் போடுறீங்க இல்லையா, அப்ப வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்ல திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்து வச்சிருக்க இந்த மாவை அதுக்கு மேல போட்டு நல்ல பிரஷர் கொடுத்து அமுக்கினாலும் 2 கலரும் மிக்ஸ் ஆகாது. அதனால நீங்க எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஸ்ட்ரி பிரஷை வச்சு மேல ஸ்மூத்தா நல்லா ஈவனா தடவி விட்டுருவோம். தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்ப பாருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்ல வந்து திக்கா டைட்டா வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பாக்ஸ்ல வந்து நம்ம பட்டர் சீட்டு போட்டதுனால பாக்ஸ்ல ஒட்டாம இந்த பர்ஃபி வந்து அழகா வெளியில வந்துடுச்சு. இப்போ மேல இருக்க பட்டர் சீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு கத்தியை வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்ல வெட்டி எடுத்துக்குவோம். பாருங்க, கத்தியை வச்சு நம்ம வெட்டும் போதும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா அழகா வருதுன்னுட்டு. இந்த பர்ஃபி வந்து லைட்டா கூலிங்கா தான் சாப்பிடணும். நீங்க வந்து வெளியிலேயே வச்சிட்டீங்க அப்படின்னா லைட்டா மெல்ட் ஆயிடும். அதனால எப்பயுமே ஃப்ரீசர்ல வச்சு கொஞ்சம் கூலிங்காவே சாப்பிடுங்க. பாருங்க, அழகா வந்து 2 கலர் எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. நான் ஒண்ணு வந்து உடைச்சு காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னுட்டு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.